அதிகாரம் 19. யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களுக்கு அழிவை நியமித்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். யூதா தேசத்தார் மீது ஒரு குறிப்பிட்ட நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அதை எரேமியா அவர்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும். எரேமியா தேவனுடைய நியாயத்தீர்ப்பை தோப்பீத் பள்ளத்தாக்கிலே சொல்ல வேண்டும். எரேமியா ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொள்ள வேண்டும். எரேமியா கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை ஒரு அடையாளத்தின் மூலமாய் அவர்களுக்கு விளக்க வேண்டும். தன்னோட கூட வந்த மனுஷர்களுக்கு முன்பாக தன் கையில் உள்ள கலசத்தை உடைத்து போட வேண்டும். எரேமியா இந்த காரியத்தை செய்து முடித்த பின்பு அவர் தோப்பேத்தில் இருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை சொல்ல வேண்டும்.